நீங்கள் இந்த மாதிரி ஒரு திக்கான கத்தி எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு அந்த தேங்காயுடைய நாருடைய ஸ்டார்ட்டிங் பகுதி இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் வச்சு 2-3 தடவை இப்படி குத்துனீங்கன்னா போதுங்க. அழகாக அந்த நார் வந்து பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். இதுக்கு ரொம்ப வந்து கைவலிக்க நம்ம எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பாருங்கள், நான் அந்த கத்தியை வச்சு ஒரு 2-3 தடவை தான் அந்த இடத்துல வந்து அப்படியே குத்தி விட்டேன். பாருங்கள், அழகாக அந்த நார் வந்து வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த தேங்காய் எப்படி நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். தேங்காயை உடைக்கும் போது நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ஷேப்பாகவே வராது. அது எப்படி ஷேப்பாக இன்றைக்கி உடைக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த தேங்காய் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 கோடு இருக்கும் பெருசு பெருசாக. இந்த கோட்டில் தாங்க வந்து நம்ம அடிக்கணும். நாம் எந்த பொருளை வச்சு தேங்காயை உடைக்க போகிறோமோ அந்த கோட்டு மேலே வச்சு கரெக்டாக நம்ம லைட்டாக ஒரு அடி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அழகாக வந்து அது வந்து பிரேக் ஆயிரும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இது போல் அந்த தேங்காயுடைய இந்த கடினமான பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடு பகுதி, அந்த பகுதியில் வந்து இப்படி நீங்கள் தட்டணும். 2-3 தடவை இப்படி தட்டினா போதும். தேங்காய் வந்து அழகாக நமக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேப்பாக வந்துடும்.